நிலையத்துல இருக்கிற வியாபாரிகளுக்கு மாற்று ஏதாவது பண்ணியிருக்கோமா? நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நாங்கள் பேருந்து நிலையத்தை அங்கிருந்து இங்கு மாற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக 32 கடைகள் தான் பயன்பாட்டில் இருந்தன. அந்த 32 கடைகளுக்கு உரிமையாளர்களை கணக்கிட்டால் மொத்தமே 11 பேர் தான் உரிமையாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மாற்று இடங்களை இங்கே கடைகளை சலுகை விலையில் அளிக்க வேண்டும் என்று துறையினுடைய செயலாளரும் உறுப்பினரும் அவர்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருப்பதால் அவர்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்திருக்கின்ற பிஜிஏ நிறுவனமும் இணைந்து அவர்களுக்கு சகாய விலையில் இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த பொருள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. புதன்கிழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்றது. நீதிமன்ற உத்தரவுக்கேற்ப ஏற்கனவே ஆமினி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து துறையினுடைய எங்கள் செயலாளர், உறுப்பினர் செயலாளர், போக்குவரத்து துறையினுடைய ஆணையாளர், செயலாளர் ஆகியோர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் எங்களுடைய முடிவுகளையும் கனம் நீதிபதி அவர்களிடம் தெரிவிக்க இருக்கின்றோம். நீதிமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை தொடர்ந்து அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுகடை வியாபாரிகள் கடவைகள் கோரிக்கை எடுத்திருக்காங்க. கடந்த வாரத்தோட அமைச்சர் சிவசேகரன் காதெல்லாம் விழுந்து எங்களுக்கு சிறுகடை வியாபாரிகள் எங்களுக்கு தாம்பரம் பெருங்குளத்தூர்ல இருந்த நாங்கெல்லாம் மேல இருக்கோம். மருத்துவமனை இல்லை, உணவகங்கள் இல்லை, தேநீர் விடுதி இல்லை, எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லை என்று கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக செய்திகளை இதே ஊடகத்துறை தான் பிரசுரித்தன. ஆனால் இந்த ஆட்சியினுடைய திறமை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய செயல்பாடுகள், இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 35 நாட்களுக்குள்ளாகவே தேவையான 90% அளவிற்கு மக்களுடைய பயணிகளுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்னும் வருங்காலத்தில் கூடுதலாக போக்குவரத்து ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு இங்கே கிளாம்பாக்கத்திலே ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு 20 கோடி ரூபாயை துறை ஒதுக்கி இருக்கின்றது. அதேபோல் நடை மேம்பாலம் அமைப்பதற்கு 70 கோடி ரூபாயை துறை ஒதுக்கி இருக்கின்றது. நில ஆர்ஜிதம் செய்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏடிஎம் ஒன்றல்ல 3-4 வெகு விரைவில் இங்கே கொண்டு வருவோம். அதற்குண்டான கலந்தாய்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல வங்கிகள் விருப்பத்திற்கு மனு தந்திருக்கின்றார்கள். அதை பரிசீலித்து நல்ல வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல முறையில் யார் பயன்படுகிறார்களோ அவர்களுக்கு இங்கே ஏடிஎம் அமைப்பதற்கு பிஜிஏ நிறுவனத்தோடு கலந்தாலோசித்து வெகு விரைவில் அதை அறிவிப்போம்.